எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. 20க்கு 60 ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு டீசன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டிலேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஈஸி அக்சஸ் டு மெயின் ரோடு ஒரு 250 மீட்டர்ஸ் தாங்க வரும். ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் தார் ரோடு தான். தார் ரோடு போட்டு டேமேஜ் ஆகிருக்குது. இது ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் ஸ்லோப்புங்க. ஒரு டீசன்ட் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் போகிறதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் ப்ராப்பர்ட்டி நல்லா ஹைட்டில் இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் இவங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுக்கு உங்களுக்கு டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க அந்த சைடில். அதே ஒரு தென்னை மாதிரியும் கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். ஒரு 5 சீட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கார் பார்க்கிங்கில் சிம்பிளாக ஒரு ஃபால்ஸ்லையும் ஒர்க்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டீசெண்ட் ஒர்க்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பாருங்கள், 3 சைடுமே உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ கை வச்சு அழுக்காயிடும், சின்ன பசங்க கிரிக்கெட்டுன்ற பயம் கிடையாதுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் தான், தொடர்ச்சியாக போயிடும். அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒரு டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட ஒரு விண்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. மெயின் அருகில் பார்த்தீங்கன்னா மெயின் டோரும் ஒரு விண்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் டோர் அண்ட் விண்டோவோட அருகலோட டிசைனுங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹால் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. ஹால் ஒரு சைடில் நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு லெங்க்த்தியாகவும் இருக்குது. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டிவிக்கு உண்டான ஏரியாங்க. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் வுட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதே போல் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே கிரில் போட்டு ஃபைபர் ஷீட்டும் போட்டிருக்காங்க. சேஃப்டி பண்ணியிருக்காங்க, பிரச்சனை இல்லைங்க. ஸோ வெளிச்சம் மட்டும் உள்ளே வரும். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடிமேட் டோர். ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாமே PVC டோர் போட்டிருக்காங்க. இந்த சைடில் ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் சைடில் அட்டாச் பண்ணி வரும். ஸோ வென்டிலேஷனுக்கு இந்த சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் தெரியுது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தாங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஸ்லாப்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிச்சன்லேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி உங்களுக்கு அட்ஜாயிண்டாக
பூஜை ரூமுக்கு உண்டான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ணி கடப்பாக்கல் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ஸ்லாம் ஒரு மாடரேட்டான ஒரு கிச்சனுங்க. அது மாதிரி கிச்சன் ஸ்லாப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் ஒரு இதில் வந்து கடப்பாக்கல்ல அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. காற்று அடித்தா எதுவும் இது ஆகாத மாதிரி. அதுக்குள்ள இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கடப்பாவிலே உங்களுக்கு ஸ்டோன்லேயே உங்களுக்கு 3 ஸ்லாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஹோல் ட்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஸுக்கு உண்டான ஏரியா. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 3.5 ஃபீட்டுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதுங்க. வென்டிலேஷனுக்கு மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இது போர்வெல் உண்டான பாயிண்ட்டுங்க. வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே மழை தண்ணி படாத மாதிரி மேலே பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டராம்பூர் ரோட்டில் வருங்க, நல்லவன் பாளையத்தில். ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.